நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடிக்கான இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல போறேன். இதுல மொத்தம் 3 பாக்ஸ் இருக்கும். இதுல மேல இருக்கிற பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், அப்பாவோட டீடைல்ஸ், அம்மாவோட டீடைல்ஸ். இந்த கீழே வர 2 பாக்ஸ்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகமே இருக்கு. உங்களோட ஓட்டு 2002, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்ல உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படின்னா இந்த 2வது பாக்ஸ், அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது 2002ல உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படின்னா அந்த டீடைல்ஸை இங்க ஃபில் பண்ணா போதும். எனக்கு 2002ல நடந்த எஸ்ஐஆர்ல ஓட்டு இருந்ததா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2002ல இருந்த ஓட்டர் ஐடி உங்க கையில இருக்கு அப்படின்னா சர்ச் பை எபிக் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி அந்த நம்பரை போட்டு ஈஸியா உங்களோட டீடைல்ஸை எடுத்துட முடியும். ஒருவேளை இந்த மாதிரி ஓட்டர் ஐடியும் இல்ல, நம்பரும் தெரியாது, எந்த டீடைலுமே தெரியாது அப்படின்னா சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல 2002ல உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த சட்டமன்ற தொகுதியில ஓட்டு இருந்ததோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கீழே நேம் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல தமிழ்ல தான் நேம் டைப் பண்ணோம். ஏன்னா 2002ல தமிழ்ல மட்டும்தான் வச்சிருந்தாங்க, இங்கிலீஷ்ல கிடையாது. அதனால தமிழ்ல நேம் டைப் பண்ணிட்டு அப்பாவோட பேரை டைப் பண்ணுங்க. அப்படி இல்லனா கூட 1 லெட்டர் 2 லெட்டர் கூட டைப் பண்ணா போதும். இப்ப கேப்சா கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ல அந்த தொகுதியில யாரோட பேர்லாம் அப்போ இருந்தது அப்படிங்கிற எல்லா டீடைலுமே வரும். அதுல உங்க பேரு, அப்பா பேரு. சோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்க. எதுல உங்க பூத்ல சரியா உங்க நேம் இருக்கோ அந்த டீடைல்ஸ் எடுத்து இதுல ஃபில் பண்ணிருங்க. ஒருவேளை எனக்கு 2002ல ஓட்டுலாம் கிடையாது, நான் அதுக்கப்புறம் தான் ஓட்டே வாங்கினேன், இப்போ எனக்கு ஓட்டு இருக்கு, நான் இந்த செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுமான்னு கேட்டா தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3வதா இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அதாவது உங்களோட ரிலேட்டிவ் யாராவது அப்பா, அம்மா இல்ல மாமா, இந்த மாதிரி 2002ல யாரோ ஒருத்தரோட நேம் ஓட்டர் ஐடியில இருந்திருக்கும். சோ அவங்களோட பேர், அவங்களோட அடையாள அட்டை எண், அந்த டீடைல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சர்ச் பண்ணி அந்த டீடைல்ஸை இங்க ஃபில் பண்ணா போதும். 2002ல ஓட்டர் ஐடி இருந்திருந்தது அப்படின்னா அவங்க செகண்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணணும், தேர்ட் பாக்ஸ் தேவையில்லை. 2002ல உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லாம இருந்தால் செகண்ட் பாக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் பாக்ஸ்ல மட்டும் உங்களோட ரிலேட்டிவ் யாருக்கு 2002ல இருந்ததோ அவங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணா போதும். இந்த மாதிரி 2002ல ஓட்டர் ஐடி இருந்த சொந்தக்காரங்க யாரையுமே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இப்போ ஓட்டு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு பின்னாடி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. சோ இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மேல லேட்டஸ்டான போட்டோ கேட்டிருக்காங்க. அந்த போட்டோ ஒட்டி கீழே நீங்களோ இல்ல உங்க ரிலேட்டிவ் யார் ஃபில் பண்றாங்களோ அவங்கள சைன் பண்ண சொல்லி இந்த ஃபார்ம் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்டே கொடுத்துருங்க. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வரட்டா?